ஹீரோயினால இவன் முகத்தை பார்க்கவே முடியல. அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறான். மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். நேத்து நமக்கு இடையில நடந்தது ஒண்ணுமே இல்ல, நம்ம ஓவரா சரக்கடிச்சதால அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. மத்தபடி எதுவும் இல்லை, நேத்து நடந்ததை நீ அப்படியே மறந்துரு. நானும் அதை மறக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஆனா என்னால அதை மறக்க முடியாது அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றான். உனக்கு வேணும்னா அது தப்பா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்தவரை அது ஒரு தப்பே கிடையாது. நேத்து நமக்கு இடையில நடந்தது அது ரொம்ப நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம். அது செயற்கையானது கிடையாது. அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதும் கிடையாது. அதுவா நடந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தான் உண்மையாலே மேட் ஃபார் ஈச் அதர். நம்ம 2 பேரும் தான் ஒன்னா இருக்கணும். நீ அவன் கூட இருக்கக்கூடாது. உன்னை ஏமாத்துற அந்த பாய் ஃப்ரெண்டை அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு நீ வந்துரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயின் சொல்றான். அவனை என்னால் அப்படி விட்டுட்டு வர முடியாது. நாங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உனக்கும் தெரியும். அப்படி இருந்து நீ இதை சொல்ற. அவன் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் என்னை ஏமாத்துறான் தான். அது எனக்கு தெரியும். ஆனா நாங்க 2 பேரும் 3 வருஷமா ஒன்னா இருந்ததாலையும் 3 வருஷமா லவ் பண்ணதாலையும் அது அவ்வளோ ஈஸியா என்னால மறந்துட்டு அவன் கூட பிரேக்கப் பண்ணி வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லி தேம்பி தேம்பி அழுவுறான். இவனாலையும் ஹீரோயினை புரிஞ்சிக்கவே முடியல. நேத்து ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சதால இனிமே அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க போக மாட்டா. இனிமே எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு இவன் தப்பு கணக்கு போட்டுட்டான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவை. நீ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஹீரோயின் ஃபைனலா சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஃபீஸோட பிரேக் டைமிங்ல இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியே வராங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இன்னைக்கு சாயந்தரம் நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், நம்ம சரக்கடிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயின் சொல்றா. ஏய் இல்லடா, இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பாய் ஃப்ரெண்ட் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். நான் அவனை பார்க்கறதுக்காக போறேன். அதனால இன்னைக்கு சாயந்தரம் நான் ஃப்ரீ கிடையாது. நம்ம இன்னொரு நாளைக்கு சரக்கடிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நேத்து பண்ண மாதிரியே ஒரு சம்பவத்தை திரும்பவும் செய்யலாம் அப்படின்னு இவன் ட்ரை பண்ணி பார்க்க, ஆனா இவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. ஹீரோயினுக்கும் இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு லைட்டா புரியுது. எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு பட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறான். அவன் அப்படி போன உடனே இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணு இங்க வரான். இவங்கிட்ட வந்து பேசுறா. என்ன சொல்றானா, எனக்கு ரொம்ப ஃபோர் அடிக்குது, நம்ம எங்கேயாவது போய் சரக்கடிக்கலாமா அப்படின்னு இவ கூப்பிடுறா. ஆனா இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு இந்த பொண்ணு கூட செய்யறதுக்கு இவனுக்கு மூடே இல்லை. ஆனா அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு நான் ரொம்ப பிசி அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து கிளம்புறான். இவனுக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு இப்படி விசித்திரமா நடந்துக்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஏதோ ஒண்ணு, நீ இல்லைன்னா என்ன, என் கூட பண்றதுக்கு எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவ போனை எடுத்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. இவ அப்படி ஃபோன் பண்ண உடனே இவெல்லாம் நமக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போறா, அதுக்கு தான் அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறான். நிறைய தடவை இவ கூட சம்பவத்தை செஞ்சதால இவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிளியரா தெரியும். அதனால அவனும் சரின்னு சொல்றான். இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றான். 5 நிமிஷத்துல அவனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கே போறான். அப்புறம் என்ன ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம மங்களகரமா எதுக்காக இங்க வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் சூப்பரா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் மேல ஷார்ட் அடிச்சு ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறான். நல்ல களத்துல இறங்கி பட்டைய கலப்பி வெளுத்து வாங்குறான். அவசரத்துல இவங்க கதவை திறந்து போட்டு சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் அப்படியே நடந்து வரான். இவங்க பண்ற மேட்டரை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். எந்த சத்தமும் போடாம அப்படியே அங்க நின்னுகிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாக்குறான். ஹீரோயின் அங்க நின்னு பாருகிறத இவங்க 2 பேரும் பாருகிறாங்க. அப்படியே பயந்து போய் செய்யறத நிறுத்திட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஹீரோயினை சாயந்தரம் நம்ம வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோயினை பார்க்கும்போது தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனும் அப்படியே பேந்த முழிக்கிறான். ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவனுக்கு பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் உன் கூட ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் ஏற்கனவே சொன்னதால அவனுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. செஞ்சுட்டு இந்த மேட்ரை நடுவுலே நிறுத்திட்டுமே, இனிமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கான். இவனை திட்டுறதா இல்ல இங்கிருந்து போறதா அப்படின்னு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயினும் அப்படியே சில மாதிரி அங்கேயே நிக்கிறா.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பண்ற சம்பவத்தை ஹீரோயின் அங்க நின்னு பாக்குறா. அது மாதிரி ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை அவ பார்த்ததே இல்லை. ஹீரோயின் அங்க நின்னு பாக்குறா அப்படின்னு இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ற, நீயும் வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. போலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. இவ இங்க வந்ததே சம்பவம் பண்றதுக்காக தான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்காம அப்படியே வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் அவ இங்க வந்ததுக்கு எந்த யூஸுமே இல்லாம போயிடும் அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறா. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எழுந்து போய் பேசுறான். இது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். இன்னைக்குதான் இப்படி அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு ஒத்துக்கோ, சூப்பரா இருக்கும், சரின்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இவன் பேசுறத கேட்டு ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன 3 பேரும் சேர்ந்து ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்றாங்க. ஹீரோயினோட வாழ்க்கையில அவ இவ்வளவு மஜாவா இருந்ததே இல்லை. அப்படி ஒரு மேட்ரை செஞ்சு பட்டைய கலப்புறாங்க. வெளுன்னு வெளுத்து வெளுத்து வாங்குறான். இதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிருந்தா நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படியெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை சந்திச்சு பேசுறா. இவங்க ஆஃபீஸோட பிரேக் டைமிங்ல வெளியே சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டதும் இந்த ஃப்ரெண்டு பையன் அப்படியே மிரண்டு போறா. என்னடி சொல்ற, என்ன நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற, இதெல்லாம் எப்படா நடந்தது, குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு இவன் கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்றும் கன்ஃபார்மா சொல்லலை, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தானே சொன்னேன். எதா இருந்தாலும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்ககிட்ட கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நீ பண்றதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் பையன் அப்படியே தலையில அடிச்சுக்கிறான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்துறான், அவன் நல்லவன் கிடையாது, அவனை பார்க்க போகாத அப்படின்னு நான் எவ்வளோ சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப அவன்கிட்டயே போற. அப்படி என்னதான் அவன்கிட்ட இருக்குன்னு தெரியல. இப்ப பாத்தியா அவன் செஞ்சு வச்ச வேலையை பாத்தியா, குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் பையன் ரொம்ப கோவமா சொல்றான். அதுக்கு ஹீரோயின் கேட்குறா, டேய் நீ என்னடா இப்படி பேசுற, இந்த சிச்சுவேஷன்ல நீ எனக்கு ஏதாவது ஆறுதலா பேசுவேன்னு பார்த்தா இப்படி பேசுற நெகட்டிவா, ஏதோ ஒன்று நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன், இதெல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவ பிளான் பண்ண மாதிரி பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரா. சம்பவம் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறா அப்படின்னு இவனும் போய் ரொம்ப சந்தோஷமா கதவை திறந்து கொடுக்கறான். ஹீரோயின் உள்ள வந்து ஒரு சோபால உடாந்துக்கிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இவன்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றான். நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னு இவன் தலையில யாரோ ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி அப்படியே மிரண்டு போறான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு இவன் கேட்ட ஹீரோயின் சொல்றான். இது உன்னோட குழந்தை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குடும்பமா வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே காட்டு கத்துறான். என்ன பார்த்தா உனக்கு கேன பையன் மாதிரி தெரியுதா, எனக்கே சாப்பாட்டுக்கு காசு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த போட்டோகிராஃபர் வேலையில எனக்கு காசே கிடைக்க மாட்டது, இந்த லட்சணத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா வாழ்றது நடக்கவே நடக்காது, அதுக்கெல்லாம் என்கிட்ட டைமும் இல்லை காசும் இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அது என்னோட குழந்தை தான், நான் எப்படி நம்புறது அப்படின்னு இவன் கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து இவனோட முகத்திலேயே அப்படியே பலாருன்னு அரைஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு அப்படியே போறா. நீ போனா போயிட்டு போ, இந்த பிரச்சனையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறான். இருந்தாலும் இவன் மனசுல லைட்டா குற்ற உணர்வாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்றான். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றான், இப்படிதான் நடக்கும்னு நான் காலையிலேயே சொன்னேன்ல, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவன், அவனை நம்பாதன்னு நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நீ தான் கேட்கல, சரி விடு, அவன் போனா போயிட்டு போறான், உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அவனால முடியாததை உனக்கு நான் பண்றேன், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ அதை மறந்துடாத, உனக்கு எப்பவுமே நான் இருக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நானே அப்பனா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்றான். இந்த ஃப்ரெண்டோட நல்ல மனசை பார்த்து ஹீரோயின் இன்னும் அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறான்.
இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எதுக்கு அவன்கிட்ட போய் ஏமாந்தேன் அப்படின்னு அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறான். சரி சரி அழுவாத அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறான். மறுநாள் ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட்டை எடுத்து பார்க்கறா. ஆனா அந்த மிஷின்ல எதுவும் சரியா காமிக்கவே மாட்டேது. என்னடா இது அப்படின்னு ஹீரோயின் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறா. அவ டெஸ்ட் எடுத்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா. இந்த மிஷின்ல எதுவுமே சரியா காமிக்கவே மாட்டது. இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பிரெக்னெண்டா இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்றான். இவ என்னடா பேசுறா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்பதான் தூங்கி எழுந்திருக்கிறான். இவன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனும் ஏதோ ஒரு கனவு காண்ற மாதிரி இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க போனாலும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். அது என்னன்னா, அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டோட எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் அப்படியே ஃபோன்ல இருந்து டெலீட் பண்றான். அவனோட அட்ரஸ், அவனோட போட்டோ அப்படின்னு அவனோட நினைவுகளை தூண்டுற எல்லாத்தையும் ஃபோன்ல இருந்து அப்படியே டெலீட் பண்றான். உயிரே போனாலும் இனிமே அவனை சந்திக்கவே கூடாது, இனிமே அவன் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னு ஃபைனலா முடிவு பண்றா. இதை எல்லாத்தையுமே மறக்கணும்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போய் வெளியே எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்றான். என்ன யாருக்குமே தெரியாத ஒரு ஊருக்கு போய் அங்க தங்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் வேலை செய்யற ஆபீஸுக்கு வந்து அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை ஆபீஸ்ல கொடுக்கறா. கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவளோட ஃப்ரெண்டு சந்திக்கிறா. ஹீரோயின் பிளான் பண்ண எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன், என்ன யாருக்குமே தெரியாத ஒரு வெளியூருக்கு போய் நான் அங்க தங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே கலங்கி போறான். அப்படியே மனசொடைஞ்சு போறான். பாய் ஃப்ரெண்டே இல்லாத ஹீரோயினை கரெக்ட் பண்ணி நிறைய சம்பவம் செய்யலாம் அப்படின்னு இவன் போட்ட கணக்கு எல்லாமே ஹீரோயின் அப்படியே சுக்குநூறா உடைக்கிறா. ஐயையோ எல்லாமே போச்சே, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படி சில மாதிரி நிக்கிறான். இவன் அப்படி நிக்கிறத பார்த்து ஹீரோயின் சொல்றா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ரெகுலரா ஃபோன் பண்ணுவேன், உனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புவேன், உன் கூட எப்பவுமே பேசுவேன், ஃபோன்லயே நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் இந்த ஊருக்கு வருவேன், அப்போ நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயின் அப்படி சந்தோஷமா அங்கிருந்து நடந்து போறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க.